உம்முடைய வருகை முடித்து இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு காலம் வருமா? இதோ நாம் பார்க்கின்ற பூமிக்கு முடிவு காலம் வருமா என்பதை நாம் சற்று புரிந்து கொள்வதற்காக 2 பேதுருவினுடைய நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் சற்று திருப்புவீர்களேயானால் 2 பேதுருவினுடைய நிருப புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து படிக்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இஷ்டத்தின்படியே இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த முதற்கொண்டு சகலதும் சிருஷ்டிக்கப்பட்டது சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், ஆனால் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனசார இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த நிகழ்காலத்தில் ஒரு கொடூரமான வேதனையான ஒரு காரியம் இன்றல்ல, ஆமீன், ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த புத்தகங்களை பேனாமுனையினால் தீட்டும் போது ஆவியானவர் பரிசுத்தவான்களுடைய உள்ளத்தில் தெள்ளத் தெளிவாய் இடைப்பட்டார். கடைசி காலத்தினுடைய லட்சணங்கள் வேத புத்தகத்தில் அநேகம் உண்டு. அவைகளை குறித்து பலமுறை சொல்லி இருக்கிறோம். எனவே நாம் அங்கே போகவில்லை. கடைசி காலத்தின் லட்சணத்தில் ஒன்று என்ன அப்படி என்று கேட்டால் பரியாசம். கடைசி காலத்தில் லட்சணம் அது. நீங்கள் பரியாசம் பண்ணினாலும் கடைசி காலத்திலே வாழுகிறோம் என்பது அர்த்தம். அதை நாங்கள் பரியாசம் பண்ணினாலும் கடைசி காலத்தில் வாழுகிறோம் என்பது அர்த்தம் இல்லை. ஆண்டவரை அறியாதவர்கள் பரியாசம் பண்ணினாலும் வேதம் தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகிறது. கடைசி நாட்கள் வரும்போது பரியாசக்காரர்கள் அதிகமாய் எழும்புவார்கள். பரியாசக்காரர்கள் எழும்பி, ஆமென், இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், வானத்தில் வருகிறார், பூமியில் வருகிறார், மேகத்தில் வருகிறார், கண்காணாமல் வருகிறார், கண்காண வருகிறார், இப்படி எல்லாம் சொல்லுகிறது. பொய்யே, இதெல்லாம் உண்மை அல்ல. இவர்கள் ஏதோ ஆமென் காலப்போக்குக்காக இவைகளை சொல்லுகிறார்கள் என்று அதிகமாய் பரியாசம் பண்ணுவார்கள் என்று நீங்கள் பரியாசம் பண்ணுவதற்கு முன்பதாகத்தானே காலாகாலங்களுக்கு முன்பதாக உலகத்தின் சகலவற்றையும் அறிந்திருக்கிற அண்ட சராசரங்களையும் தம்முடைய வாக்கின் சொல்லினாலே ஆமென் ஆயத்தப்படுத்தி இருக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்றைக்கோ சொல்லிவிட்டார். ஆமென். ஆயினும் அந்த சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னையா புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை இவர்கள் சத்தமிடுகிறார்கள். வானம் அழிய போகிறது, பூமி அழிய போகிறது, உலகத்துக்கு முடிவுண்டாக போகிறது, வீடுகள் இடிய போகிறது, நதிகள் எல்லாம் வற்றி போக போகிறது, சமுத்திரம் இல்லாமல் போகிறது, மலைகள் தீவுகள் யாவும் காணப்படாமல் போகிறது. ஐயோ, இதெல்லாம் கிரகிக்க முடியக்கூடிய காரியம் தானா? இவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, இதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் அந்த பரியாசக்காரர் சொல்லும் போது, பரியாசக்காரர்களே, நீங்கள் அறியவில்லையோ, உங்களுக்கு தெரியாதோ, நீங்கள் புரிந்திருக்கவில்லையோ? உங்களுக்கு தெரியுமா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். அன்றைக்கு வாயின் வாக்குகளால் சொல்லுகளால் படைக்கப்பட்ட உலகத்தில் முதல் மனிதனாகிய ஆதாம், அவனுக்கு ஏற்ற துணையாகிய ஏவாள், அவனிடத்திலிருந்து காயின் ஆபேல் சந்ததிகள், அவர்களிடத்திலிருந்து ஆமென் தலைமுறைகள் பெருகி வந்து கொண்டிருக்கும் போது நோவா என்று சொல்லப்படுகிற மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு வந்த காலகட்டத்தில் பூமியிலே மனிதனுடைய அக்கிரமம் மிகவும் பெரியது, பெருகினது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாயிருந்தது. தேவனுக்கு மனிதனுக்கும் யாதொரு உறவுமற்ற நிலையிலே ஆமென் மனிதர்கள் தெய்வத்துக்கு பிரியமற்ற கொடூரமான காரியத்தை செய்வதற்காக துணிகரம் கொண்டார்கள். பெரிய பால்கடிப்புகளை ஆமென் தெய்வத்தால் ஏற்படுத்துவதற்கு காரணமுள்ளவர்களாய் மாறினார்கள். தேவனோ பூமியை கண்ணோக்கி பார்த்தார், மனுக்குலத்தை பார்த்தார், ஒருவனும் இல்லை, எல்லாருமே சீர்கட்டிருக்கும் போது அந்த காலத்தில் நோவா என்று சொல்லப்படுகிற மனிதன் நீதிமானாக உத்தமனாக வாழ்ந்தான். அந்த மனிதனோடு கூட ஆண்டவர் பேசினார், இடைப்பட்டார். நோவாவே, பூமியிலே மனுஷர்கள் தங்களை கெடுத்திருக்கிறார்கள். பூமியிலே யாருமே நல்லவைகளை யோசிப்பார் இல்லை, நல்லவைகளை சிந்திப்பார் இல்லை, நல்லவைகளை ஆமீன் நினைப்பார் இல்லை. எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளும் எப்பவுமே
நித்தமே பொல்லாததாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே மாம்சமான யாவர்களுடைய முடிவும் என்னுடைய கண்ணுக்கு முன்பதாய் வந்திருக்கிறது. பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், பூமியை மனுஷரோடு கூட நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னவர் வாக்குகளோடு நிறுத்தவில்லை. ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் திருப்புவீர்களானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து துரிதமாக ஒரு சில வசனங்களை நல்ல சத்தமாக வாசிக்க கேட்கலாம். தேவன் கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவிதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியிலே உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டே இருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும், எல்லா நரஜீவன்களும், பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும், நாசிலே சுவாசம் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருக்க உயிருள்ள வஸ்துக்கள் எல்லாமே அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாட்கள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டே இருந்தது. பரியாசக்காரர்களே, வானம் அழியாது, பூமி அழியாது. பூமியிலே மனிதன் நிரந்தரமாக நித்திய காலமாக தங்களுடைய வாசஸ்தலம் நிலை நிற்கும், தங்கள் வீடுகள் நிலை நிற்கும், தங்களுடைய கொட்டார வாழ்க்கைக்கு முடிவு வராது, ஆடம்பர வாழ்க்கைகளுக்கு முடிவு வராது. கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் வெறும் ஜல்பனங்களே என்றெல்லாம் இவர்கள் ஆமீன் சொல்லுவது வெறும் நேரத்தை வீணாக்குகிற வெறும் சம்பிரதாயங்களே என்று பரியாசம் பண்ணும் போது ஆவியானவர் தெள்ளத் தெளிவாய் ஆண்டாண்டுகளுக்கு முன்பதாக, காலாகாலங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை பேதுரு அப்போஸ்தலன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு தெரியாதோ, அந்த பரியாசக்காரர்களுக்கு தெரியாதோ, அதிலே வாயின் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட பூமியானது இப்பொழுது இல்லை. அன்றைக்கு இருந்த பூமி, அன்றைக்கு இருந்ததான ஜலத்து, ஆமீன், நாம் பூமியில் உண்டான சகலமும் ஜலத்தினால் அழிந்து போனது என்பதை மனதார இவர்கள் என்ன செய்யாமல் இருக்கிறார்கள்? அறியாமல் இருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவ மக்களே, இதோ இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த பூமி ஆமீன் இந்த வடிவத்தில் இருந்ததல்ல. ஆண்டவர் இதற்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்கி இருந்தார். ஆச்சரியமாயிருந்தது. யாதொரு அழிவின் பாக்டீரியாக்களும் இங்கே இல்லை. நோய் இருந்ததில்லை, வியாதிகள் இருந்ததில்லை. மனிதன் குறுகி ஆயுள்ளவன் அல்ல, பேசிக்கொண்டிருக்கிற மனிதன் தானே. நோவா 930 வருஷ காலம், 50 வருஷ காலம் வாழ்ந்தவன். ஆதாம் போன்ற மனிதர்கள் 930 வருஷங்கள் வாழ்ந்தவர்கள். இப்படி மனிதனுடைய ஆயுசு சாதாரணமான ஆயுசு அல்ல. யாதொருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை, வியாதிப்பட்டவன் இல்லை. எந்த விதமான கேடுபாடு பெற்ற அற்புதமான ஒரு பூமி இருந்தது என்பதையும், அந்த பூமி இப்பொழுது இருக்கிற பூமி அல்ல, அந்த பூமி எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போனது என்பதை மனதார இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஆமீன் வேதம் எனக்கு உங்களுக்கு தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகிறது. இந்த ராத்திரி வேளையிலே தெய்வ பாதவிடத்தில் இருக்கின்ற அன்புக்குரிய தெய்வ மக்களே, எங்களுடைய ஆமீன் சத்தத்தை கவனிக்கின்றவர்களே, எங்கள் தெய்வத்தால் நேசிக்கப்படுகிற அன்புக்குரிய தெய்வ மக்களே, உலகத்துக்கு முடிவு வருமா? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? அப்படியானால் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டால், உலகத்துக்கு முடிவு வரும் சகோதரி, உலகத்துக்கு முடிவு வரும் சகோதரா, உலகத்துக்கு முடிவு வரும். இல்லை என்று சொல்ல முடியாது. அதுக்கு ஆதாரமாகத்தான் இதோ இப்பொழுது உங்களுக்கு காட்டிக் கொடுத்தோம். ஆதியிலே தெய்வத்தினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மனிதன், உண்டாக்கப்பட்ட மிருகங்கள், உண்டாக்கப்பட்ட ஊரும் பிராணிகள், உண்டாக்கப்பட்ட ஆகாயத்து பறவைகள் எல்லாமே நிக்கிரகமாயின.
ஒன்றுமே மீண்டிராதபடிக்கு, அதவா தெய்வம் ஆமென் பூமியிலே இன்னும் ஒரு குடும்பத்தை காக்க வேண்டும், இன்னும் சில வித்துக்களை காக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு சிலவற்றை கர்த்தர் பாதுகாத்தார். அந்த பாதுகாப்புக்கு உட்படாது எல்லாமே இந்த உலகத்தில் அழிந்து போனது. அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோடு அல்லேலூயா, நல்ல சத்தமாய் அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, ஆமென். அவருடைய வருகையின் அடையாளம் என்ன? இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? இந்த உலகம் முடிவுக்கு வருமா? இந்த உலகத்தின் வாழ்க்கைகளுக்கு முடிவுண்டாக்க கூடுமா? இந்த உலகத்துக்கு தீர்வு காலம் வருமா என்று கேள்விகளை கேட்குமையானால் கண்ணை மூடிக்கொண்டு 100க்கு 200 முறை புத்தகத்தில் எழுதி வையுங்கள். கண்டிப்பாக முடிவு வரும், கண்டிப்பாக முடிவு வரும். அன்றைக்கு ஜலத்தினால் ஒரு அழிவு வந்ததானால் இன்றைக்கு எதனால் வரப்போகிறதா? அதே 2 பேதுருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் முதற்கொண்டு ஆமென் 7வது வசனம் முதற்கொண்டு மறுபடியும் படிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும். அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவரே, சீசர்கள் கேட்டார்கள், இயேசுவே, இந்த உலகத்திற்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன? இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னவென்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் ஆமென் காட்டிக் கொடுத்த அடையாளத்தையாக்கும் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் படிக்கும் போது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் கண்டிப்பாக நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அநேகரை வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணராமலே இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லித் தருகின்றது. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 26வது வசனம் முதற்கொண்டு, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் கண்டிப்பாய் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. எங்கள் தேவன் போதுமா? எங்கள் தேவனுடைய மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன? இந்த உலகத்தில் முடிவு வருகின்ற அடையாளம் என்ன? ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். என்ன நடந்தது? இப்பொழுது தெளிவாய் உங்களுக்கு சொல்லி தந்து விட்டோம். நோவா காலத்தில் என்ன நடந்தது? ஒரு மகா பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. இந்த பூமியிலே ஒரு மனிதன் இல்லாமல், ஒரு பறவைகள் இல்லாமல், ஒரு ஊரும் பிராணிகள் இல்லாமல், ஒரு காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் இல்லாமல் அத்தனை அழிந்தது போல மனுஷகுமாரன் வருகின்ற நாட்களிலும் அப்படியே நடக்கும் என்று வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லித் தருகின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமாய் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அவன் கண்டிப்பாக நாம் இதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் நடக்க போகிறது. எதற்காக இந்த அடையாளத்தை தேவன் சொன்னார்? நோவா பேழைக்குள் பிரவேசித்து கதவு அடைக்கப்பட்ட அன்றைக்கு தானே பூமியிலே மழை பெய்ய தொடங்கினது. 40 நாள் அந்த மழை இரவு பகலாக பெய்ய தொடங்கினது. அவன் மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. பேழை உயரத்தில் வந்தது. அன்றைக்கு அரராத் என்று சொல்லப்பட்ட உலகத்தில் உயர்ந்த மலை, அந்த மலைக்கு மேலாக 15 முழம் ஆமீன் பூமியிலே தண்ணீர் பெருகினது. ஒருவரும் இல்லாதபடிக்கு அத்தனை பேரும் அழிந்து போனது போல இந்த உலகத்துக்கு முடிவு உண்டா என்று கேட்டால் தேவன் நமக்கு இன்றைக்கு அதை ஆதாரமாய் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். இதோ இப்பொழுது அந்த நோவா காலத்துக்கு பிறகு காக்கப்பட்ட வித்துகளினாலும் சந்ததியினாலும் உருவாக்கப்பட்டிருக்கிற மனுக்குலங்களுக்கு இனி எப்படி முடிவு வரும், இனி எப்படி அழிவு வரும், இனி எப்படி ஆபத்து வரும் என்று கேட்டால், எப்படி அழிவுகளும் ஆபத்துகளும் வரும் என்று கேட்டால், அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் இந்த பூமியை எரிப்பதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தியமா?
சாத்தியம்தானா பிரதர்? நீங்க சொல்லுகிறதை நாங்கள் நம்ப முடியுமா? நீங்கள் சொல்லுகிறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீர், நிலம், காற்று, ஆகாயம், தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் என்று அறியப்படுகிற இவைகள் எல்லாம் கொத்தோடு கொத்தாக சேர்ந்து நின்று எரிகிற காலம் வரும் என்று சொல்லுகிறீர்களே, இவைகள் எல்லாம் சாத்தியம்தானா? திருப்பி பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நீங்கள் திருப்புவீர்களேயானால் ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் படித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த பூமி அனைத்தையும் அந்த பட்டணத்தின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் தேவன் அழித்து போட்டார். எதனால்? ஜலப்பிரளயத்துக்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு உலகம். ஆதியாகமம் 7 வாயின் வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட பூமி ஜலப்பிரளயத்தில் அழிந்தது போல அந்த பூமிக்கு ஒப்பிட்டு இதை சொல்லுகிறார். இன்னும் இந்த உலகத்துக்கு அழிவு வரப்போகிறது, ஆபத்துகள் வரப்போகிறது, உலகத்துக்கு முடிவு சாத்தியமே என்பதை தெள்ள தெளிவாக சீசர்களுக்கு சொன்னார். ஏற்றுக்கொண்டார்களா கொள்ளவில்லையா என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா ஏற்றுக்கொள்ள என்பது அது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. ஆனால் நாங்கள் சொல்லித் தருவதெல்லாம் இந்த சத்திய புத்தகத்தில் ஆதாரபூர்வமாய் தெய்வத்தினுடைய ஆவியினால் தெய்வம் தாமே தமது கையினால் எழுதப்பட்ட வாக்குகளை சொல்லுகிறோம். இல்லை, ஜலத்தினால் அழிந்தது உண்மை. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் இனி இது பூமி எல்லாம் தீயினால் எரியும் என்று சொல்லுகிறீர்களே, இது சாத்தியம் தானா? இன்றைய டெக்னாலஜி உங்களுக்கு தெரியுமா? இன்றைய டெக்னாலஜியினால் எந்த தீயையும் அணைக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியாதோ? ஆஸ்திரேலியா போன்ற காடுகளில் தீ பற்றி பிடித்த போது 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியில் இருக்கிற டெக்னாலஜியினால் தீயை மனிதனால் அணைத்துக் கொள்ளவே முடியவில்லை. தீயும் தண்ணீரும் சேரும் போது ஒரு காலமும் அழிக்க முடியாத பயங்கரமான நெருப்புகள் பூமியில் உண்டாகும் என்பது அறிவியல் படித்தவர்களுக்கு மறைவல்ல, எல்லாரும் தெரிந்த காரியம் தானே. இல்லை, வேத புத்தகத்தில் தெளிவுண்டா? உண்டு. நோவாவின் காலத்துக்கு பிறகாக உருவெடுக்கப்பட்டதான பூமி அழிக்கப்படும் என்று சொல்லுகிறீரே, இது அழிவதற்கு என்ன ஆதாரம்? அதுக்கு தான் சோதோம் என்கிற ஒரு பட்டணத்தையும் கோமாரா என்கிற ஒரு பட்டணத்தையும் வேத புத்தகத்திலிருந்து காட்டி தந்தோம். ஆபிரகாமினுடைய சிறிய தகப்பனுடைய மகனாகிய லோத்து என்று அறியப்பட்டதான இந்த மனுஷன் ஆபிரகாமினுடைய மந்தை வைப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை வைப்பருக்கும் சின்ன வாக்குவாதம் வந்தது. வாக்குவாதம் எல்லாம் வருகிறது, சகஜமே. வாக்குவாதங்கள் வரும்போது விசுவாச ஜீவியத்தை விட்டு பின்வாங்குவதல்ல, மாண்பும் பண்பும் ஆத்மீகமும் எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கி கொண்டு தெய்வத்துக்கு பிரியமானதை தெரிந்தெடுக்கணும். இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் குடும்ப வாழ்க்கைகளுக்குள்ளும் எல்லாம் மனஸ்தாபங்கள் வரும்போது தாங்கள் தவறான முடிவை எடுப்பதல்ல, தெய்வத்துக்கு பிரியமற்ற வழிகளை தெரிந்தெடுப்பதல்ல. பிளீஸ், தயவு செய்து தொந்தரவுகளும் இடரல்களும் மனஸ்தாபங்களும் மனதாபங்களும் எல்லாம் வரும்போது தெய்வ பிள்ளைகள் நல்ல கான்பிடன்ட் மைண்டோடு இருக்கணும், தைரிய நெஞ்சோடு இருக்கணும், தெய்வத்தின் மேல் பாரத்தை வைக்கணும், வழி தவறி போக கூடாது. ஆனால் லோத்து சோதோமை ஏறிட்டு பார்க்கும்போது ஏதேனை போல தெரிந்தது. அவன் சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போட்டான். சோதோமின் ஜனங்களோ மகா பாவிகளாயிருந்தார்கள். சோதோமிய அப்படி என்று சொன்னால் அது வாயினால் சொல்லக்கூடாத அக்கிரமத்தின் பட்டணம் என்று அர்த்தம். அந்த பட்டணத்தை தெரிந்தெடுத்தான். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது தேவையற்ற முடிவுகளை தங்களுக்கு சொந்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். வேண்டவே வேண்டாம். ஆத்மீகத்தை விட்டு போகக்கூடாது, ஆத்மீகத்தினுடைய தூர பயணத்தை தொடங்கக்கூடாது. கர்த்தரில் இல்லாதபடிக்கு எங்கும் யாதொரு விதத்திலும் தீர்வுகள் இல்லவே இல்லை. தெய்வத்தில் தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு. எனவே தெய்வ சமூகத்தை நாடி அதற்கு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். பாருங்கள், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நாம் சகோதரர், நமக்கு இதெல்லாம் வரும், சகஜமே. நமக்கு ஒன்னா தொடர்ந்து சமைச்சு சந்தோஷமாய் சாப்பிட்டு திருப்தியாக இத்தனை காலம் வாழலையா, அதுபோல வாழுவோம் என்று சொல்லி இருக்க வேண்டியது. ஆனால் லோத்துவோ
தேவையற்ற தன்னுடைய முகப்பார்வை திருப்பிக் கொண்டு சோதோமை தெரிந்தெடுத்தான். சோதோமனுடைய பாவம் தெய்வ சன்னிதானத்தை எட்டி நின்றது. தேவன் பூமியில் இறங்கி பார்த்தார். சோதோமிய வர்க்கங்கள் மிகவும் தீவிரமான பாவத்தை செய்தார்கள். ஆணோடு ஆண் அவலட்சமானதை நடப்பிக்க அவர்களைப் போல கெட்டிக்காரர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்திலும் சட்டமாக்கி இருக்கிறார்கள். ஆணோடு ஆண் கல்யாணம் பண்ணுவதற்கு விருப்பமானால் தடை செய்யாதிருங்கள். சந்தோஷமாய் அன்பரே, சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கந்தகமும் அக்கினியும் வானத்திலிருந்து இறங்கி வருவதற்கு காலம் சமீபமாகிவிட்டது. சொல்லும் அல்லேலூயா, ஆமென். உலகத்திலே பாவம் பெருகிய பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியாவும் அதற்கு தூரப்பட்ட நாடல்ல. ஆமென். மனைவிக்கு தெரியாம இன்னொரு பெண்ணோடு உறவு. ஆமென். சோத்திரம். அந்த பெண்ணுக்கு தெரியாம இன்னொரு கணவனோடு உறவு. இப்படி இந்தியாவும் சீர்கட்டு போகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆமென், அழகு இருக்கதோ அழகில்லையோ, உயரமோ குள்ளமோ, கண் கோணையோ கண் நல்லதோ கெட்டதோ பற்று பொல்லாததோ, தயவு செய்து சோதோமுக்கு நேராக கூடாரத்தை அமைக்க கூடாது. சோதோமுக்கு நேராய் கூடாரம் போடும் போது டைரியில பைய எழுதி வைக்கணும். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் சோதோமில் இறங்கினது எனக்கும் சொந்தம் தான் என்பதை மறந்து போக கூடாது. பாருங்கள், ஆபிரகாம் ஒரு நாள் அவன் கூடார வாசலில் இருக்கும் போது அவன் 2 தூதர்கள் 3 பேர் புறப்பட்டு வந்தார்கள். 3 பேர் புறப்படும் போது ஓடி வந்து அவர்களை பணிந்து கொண்டு, அடியேன் இடம் வரைக்கும் எதற்காக வந்தீர்கள்? இதற்காக அல்லவோ என் வீட்டில் வந்து ஆமீன் சற்று விசிரமியுங்கள், சற்று இளைப்பாருங்கள் அப்படி என்று நல்ல காளை குட்டியை உண்டு பண்ணி காளை கட்டி அடித்து சமைத்து அப்பங்களை உண்டு பண்ணி நல்ல ஆகாரம் போடும் போது ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறதுனாலும் என்னுடைய காரியத்தை தலைமுறைக்கு சொல்லாமலும் இருப்பானோ, எனவே நான் செய்கிறதை அவனுக்கு மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்று தெய்வம் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆபிரகாம், உன்னுடைய சகோதரனாகிய லோத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சோதோமிய பாவம் தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிறது. இந்த பட்டணம் இனிமேல் நிலைத்திருக்காது. இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். பேசிக் கொண்டிருக்கும் போதுதானே கூட வந்த 2 தூதர்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ? இல்லை. 5 குறைவா இருக்கும், 10 குறைவா இருக்கும், இல்லை. கடைசியாய் கேட்டு கேட்டு ஆமென் 10 நீதிமான்கள் இருந்தாலோ ஆண்டவர் சொன்னார், 10க்கு 5 நீதிமான்கள் இருந்தால் கூட பட்டணத்தை அழிக்க மாட்டேன். என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, நீதிமான் பெருகினால் பட்டணம் செழிக்கும். துன்மார்க்கர் பெருகும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஏன் இன்றைக்கு இந்த பூமியிலே இத்தனை தவிப்புகள் என்பதை ஒரு கணமாகலும் சிந்தித்து பார்த்ததுண்டா நீங்கள்? இந்த பூமியிலே இத்தனை பெரிய தவிப்புகளும் சமாதான கேடுகளும் சந்தோஷ கேடுகளும் நிம்மதி கேடுகளும் பெருக்கெடுப்பதற்கு காரணம் நீதிமான்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். நீதி செய்கிறவர்கள் இல்லை. எல்லாருடைய கைகளும் இரத்த கரைகளால் படிந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ராத்திரி வேளையிலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ மக்களே, நீதி விட்டு வலதுபுறமாகலும் இடதுபுறமாகலும் சாய்ந்து போக கூடாது. நீதிமான்கள் நிமித்தம் பட்டணத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. பாருங்கள், அவர்கள் போகும்போதுதானே அவர்களை கூட தொந்தரவு பண்ணுவதற்கு தேடி வந்தார்கள். 2 புருஷர்கள் வந்தார்களே, அவர்கள் தேவை. லோத்து சொல்லுகிறார், முறைகட்ட ஜீவிதம் செய்யாதிருங்கள். என்னுடைய பிள்ளைகளை வேணும்னா நீங்க கல்யாணம் பண்ணுங்க, என்னுடைய பிள்ளைகளை கல்யாணம் கட்டி அனுபவிங்க. ஆனால் என்னுடைய கூடாரத்தில் வந்த இந்த சகோதரர்களுக்கு தீங்கு செய்யாதிருங்கள். அவர்களுடைய நெஞ்சின் துணிகரம் என்ன தெரியுமா? ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறது, பெண்ணோடு பெண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறது. நிகழ்காலத்தில் புத்தகம் எழுதும் போது நாம் திருப்ப வேண்டாம். ரோமர் புத்தகத்தில் கூட ஆண்டவர் இதை பதிவு செய்து வந்தார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னது? ஒருவனும் ஒரு ஸ்திரீயை தன்னுடைய இருதயத்தில் கூட இச்சிக்க கூடாது. ஒருவனும் தன்னுடைய அந்நிய கணவனை இருதயத்தில் கூட இச்சிக்க கூடாது. அப்படி செய்தால் விபச்சார பாவத்துக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலாகும் சினிமா பார்க்காதிருங்கள், சீரியல் பார்க்காதிருங்கள், அங்கே வருகிறவர்களை உங்கள் மனதிலே நினையாதிருங்கள். அவர்களுடைய வேஷம், அவர்களுடைய ஹேர் ஸ்டைல், அவர்களுடைய டிரெஸ்ஸிங் ஸ்டைல், அவர்களுடைய லாங்குவேஜ், அவர்களுடைய ஃபுட் ஸ்டைல், இதொன்று உங்களுக்கு சொந்தப்படுத்தாதீங்க. நீங்கள் நாளைக்கு அவர்களை இச்சித்து அவர்களை போல நீங்கள் மாறுவீர்களானால் ஆல்ரெடி நீங்க உங்க இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று நான் சொல்லவில்லை. வேதம் தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகின்றது. அதனால் இந்த பாவங்கள் எல்லாம் தேசத்தின் அழிவுக்கு காரணம். பாருங்கள், வந்த தூதர்களை அவர்கள்
மனுஷர்கள் என்று அறிந்து அவர்களை அனுபவிப்பதற்காக துணிகரம் கொண்டார்கள். லோத்துனுடைய கெஞ்சுதல் அவர்களுக்கு அந்நியப்பட்டு போனது. அவனுடைய நீதியுள்ள இருதயத்தில் அது ஒரு பெரிய பாதிப்பா இருந்தது. தன்னுடைய பெண் மக்களை கூட அனுபவிப்பதற்கு விருப்பமற்ற கொடூரமான பாவம் செய்தவர்கள். இதே நேரத்தில் தானே ஆபிரகாமோடு பேசின கர்த்தர் 10 நீதிமான்கள் இருந்தால் கூட 5 நீதிமான்கள் இருந்தால் கூட லோத்துவே பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு போனார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ராத்திரி சூரியன் உதித்து ஆமென் உலகத்துக்கு வெளிச்சம் வருவதற்கு முன்பதாக வானத்திலிருந்து அக்கினி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. கந்தகம் இந்த பூமியிலே இறங்கி வந்தது. சோதோம் கோமாரா என்று சொல்லப்படுகிற 2 பட்டணத்தையும் வேத புத்தகத்தில் படிக்கும் போது 2 பேதுருடைய நிருப புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். சோதோம் கோமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். கவனிக்கணுமே எங்கள் அன்புக்குரிய ஆண்டவருடைய மகனே மகளே, எங்கள் தேவ பிள்ளைகளே, ஆமென். ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கேள்விகளை கேளுங்கள். இந்த வானம் எரிந்து போகுமா? இந்த பூமி எரிந்து போகுமா? இந்த உலகத்துக்கு முடிவு வருமா? இந்த உலகம் இன்று போல நாளைக்கு இராத சூழ்நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? 100% வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான தெளிவைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வேத புத்தகத்திலே தெள்ள தெளிவாய் சோதோம் கோமாரா என்கிற பட்டணத்தை ஆண்டவர் சாம்பலாக்கினாராம். பின்னாடி போய் பார்த்தா தெரியும். நல்ல முழு கட்டைகளை சகோதரர்கள் வைத்து அந்த முழு கட்டைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி மம்மட்டியில கங்கிகளாய் ஒன்றுமில்லாத துகள்களாய் வாரி பின்னாடி போட்டிருக்கிறாங்க. ஆமென். இதுவரையிலும் சிந்திக்க முடியாவிட்டால் நாளைக்கு இந்த பூமிக்கு நடப்பது எப்படி தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் பற்றி எரிந்து இந்த பூமியும் எல்லாவற்றினாலும் சாம்பலாக்கப்படும் என்பதை ஆண்டவர் தெள்ள தெளிவாக புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, இயேசுவே உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்துக்கும் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் இதுபோல் இருந்த ஒரு உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது என்பது ஒரு அடையாளம். இதுபோல் இருந்த உலகம் ஆமீன் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி அழிக்கப்பட்டது என்பது ஒரு மகா பெரிய அடையாளமா இருக்கிறபடினால் சீக்கிரத்தில் இது சம்பவிக்க ஆயத்தமா இருக்கிறபடினாலேயாகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்படிப்பட்டவைகள் மனுக்குலத்தை சந்திப்பதற்கு முன்பதாக, மனித வர்க்கத்தை ஆமீன் சோத்திரம் ஆமீன் சந்திப்பதற்கு முன்பதாக எப்படி ஆகலும் இயேசுவை சந்திப்பதற்காக தெய்வ மக்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படியால் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த பரலோக சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த உலகத்துக்கு முடிவு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஆபத்து வரும் என்பதில் எந்த விதமான துளியளவும் சந்தேகம் இல்லாமல் வேதம் இதை தெள்ளத் தெளிவாய் சொல்லி நிறைவேற்ற போகிறது. இதுக்கு ரொம்ப வேண்டும் தேவையில்லை. ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிக்கும் போது வேதம் தெள்ளத் தெளிவாய் சொல்லி தருகிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை படிக்கும் போது தோப்பேத் என்றால் நெருப்பு குழி ஏற்கனவே ஆயத்தமாயிருக்கிறது. அது ராஜாவுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை ஆழமும் விசாலவுமாய் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். வேகும்படிக்கு அநேக விறகுகளும் உண்டு. கர்த்தருடைய சுவாசம் கந்தகத்தியை போல, பாருங்கள், கர்த்தருடைய சுவாசம் கந்தகத்தியை போல அதை என்ன செய்யுமா? ஆமீன். கர்த்தருடைய சுவாசம் எந்த சுவாசம் மனிதனுக்கு ஜீவனை கொடுத்ததோ அதே சுவாசம் இந்த உலகத்தை அழிப்பதற்காக சகலதும் ஆயத்தமா இருக்கிறது. இந்த ராத்திரி வேளை வரையிலும் தெய்வ மக்களே, இந்த வானமும் பூமியும் அழிவதற்கு முன்பதாக பாதுகாக்கப்படுவதற்காக யாராலும் ஆயத்தப்படாவிட்டால் இந்த ராத்திரி வேளையிலே இயேசு உங்களை வருந்தி அழைக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? எத்தனை பேர் இந்த செய்திகளை நம்புகிறீர்கள்? இயேசு
செல்லும் போது போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு வார்த்தை நாவுகளை திறந்து, ஆண்டவரே இந்த உலகத்துக்கு முடிவுண்டு என்பதை வேத புத்தகத்திலே தெள்ளத் தெளிவாய் இந்த 2 இடங்களில் அல்ல பல இடங்களில் பதிவு செய்து இருக்கிறபடினால் நாங்கள் உம்முடைய வருகையை சந்திப்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று ஒரு நிமிஷம் நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் தெய்வத்தை துதிக்கலாமே. സ്തോത്രം 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 സ്തോത്രം. നാം ഒന്ന് ചിന്തിക്കുൽ നാശപുരിയുടെ തീയാണ് കാണുന്നത്, കൊടും തീയാണ് കാണുന്നത്. നാം ഒന്ന് ചിന്തിക്കുൽ നാശപുരിയുടെ തീയാണ് കാണുന്നത്, കൊടും തീയാണ് കാണുന്നത്. എന്തിന് നോക്കുന്നു എന്തിന് നോക്കുന്നു ചന്ദമാമി മായയെ, അയ്യോ ചന്ദമാമി മായയെ. മാറാത്ത സന്തോഷം തീരാത്ത സൗഭാഗ്യം മേലിൽ നമുക്കായുണ്ട്, ഒരുവർ മേലിൽ നമുക്കായുണ്ട്. മാറാത്ത സന്തോഷം തീരാത്ത സൗഭാഗ്യം മേലിൽ നമുക്കായുണ്ട്, ഒരുവർ മേലിൽ നമുക്കായുണ്ട്. എല്ലാരും പോകണം എല്ലാരും പോകണം മണ്ണാകും മായ വിട്ടേ, വെറും മണ്ണാകും മായ വിട്ടേ. നാം ഒന്നു ചിന്തിക്കുൽ നാശപുരിയുടെ മുടിയാണ് കാണുന്നത്, കൊടുമുടിയാണ് കാണുന്നത്. നാം ഒന്നു ചിന്തിക്കുൽ നാശപുരിയുടെ മുടിയാണ് കാണുന്നത്, കൊടുമുടിയാണ് കാണുന്നത്. എല്ലാരും പോകണോ എല്ലാരും പോകണോ മണ്ണാകും മായ വിട്ടേ, അയ്യോ മണ്ണാകും മായ വിട്ടേ. നാം ഒന്ന് ചിന്തിക്കുൽ നാശപുരിയുടെ മുടിയാണ് കാണുന്നത്, കൊടുമുടിയാണ് കാണുന്നത്. നാം ഒന്ന് ചിന്തിക്കുൽ നാശപുരിയുടെ കൊടുമുടിയാണ് കാണുന്നത്, കൊടുമുടിയാണ് കാണുന്നത്, കൊടുമുടിയാണ്. சகோதரா சகோதரி, இதோ ஒரு பெரிய தீபந்தம் எரிகிறது. கர்த்தருடைய சுவாசம் கந்தக தீயம் போல கொளுத்த போகிறது. வானத்துக்கு முடிவுண்டாக போகிறது, பூமிக்கு முடிவுண்டாக போகிறது. இந்த ராத்திரி வேளையில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பதாக நோவா பேழைக்குள் பிரவேசித்தது போல, லோத்து சோதோமை விட்டு வெளியேறியது போல, ஆண்டவரே அந்த அழிவுக்கு அவர்கள் தப்புவித்தது போல நான் தப்ப விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இந்த ராத்திரி வேளை ஆண்டவரே உணர்வற்றவர்கள் அல்ல, நேற்றைக்கு இருந்தது போல அல்ல, இன்றைக்கு இருக்கிற இதே அனுபவத்தில் அல்ல. சீக்கிரமாக அழிவு வரப்போகிறது, சீக்கிரமாக ஆபத்துகள் வரப்போகிறது, சீக்கிரமாக இந்த பூமியிலே மகா பெரிய பார்க்கடிப்பு வரப்போகிறபடினால் அன்பரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை இழந்து போய்விடக் கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நிச்சயமாகவே இழந்து போகக் கூடாது. அவரை சந்திப்பதற்காக என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள். Praise the Lord, praise the Lord, hallelujah. வேதம் நமக்கு அப்படியானால் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் இப்படி சம்பவிக்க போகிறபடினால் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? 2 பேதுருடைய நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் முதற்கொண்டு படிக்கும் போது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கண்டிப்பாய் வரும். அப்பொழுது இதோ நாம் காண்கின்ற இந்த வானங்கள் மட என்று அகன்று போகும். பூதங்கள் பூமியிலே நாங்கள் சொன்னோம் அல்லவா, பூதங்கள் என்று அறியப்படுகிற பஞ்சபூதங்களால் மனுஷன் வாழ்வதற்காக அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அறியப்பட்டிருக்கிற இந்த பூதங்கள் எரிந்து
உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து நிச்சயமாகவே அழிந்து போகும் என்பதில் ஒரு சந்தேகம் வேண்டாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்கள் கேட்ட கேள்வி நிமித்தமாய் அவர் ஏன் இந்த பதிலை கொடுத்தார்? இந்த விடையினுடைய நோக்கம் என்ன? இந்த விடையினுடைய நோக்கம் என்ன? வேதம் சொல்லித் தருகின்றது பாருங்கள். ஆமென். 11வது வசனத்தில் படிக்கலாம். இப்படி இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அதோடு சேர்ந்து இந்த உலகத்துக்கு மகா பெரிய அழிவும் ஆபத்தும் பாழ்கடிப்பும் வருவதற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறபடினால் நாமோ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்புக்குரிய தெய்வ மக்களே, அப்படியானால் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சந்திப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார். அவருடைய வருகையோடு சேர்ந்து இந்த உலகத்துக்கு முடிவுண்டாக்கக்கூடிய எல்லா விதமான லட்சணங்களும் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சிலவற்றை உங்களுக்கு நம்ப தகுந்த காரியங்களை சொல்லி தந்தோம். இதெல்லாம் உண்மைதானா? சாத்தியம்தானா? இதெல்லாம் நிஜம்தானா என்பதை மனிதர்களாகிய நாம் ஒருபோதும் அறியாமல் ஆமீன் போகாமல் இதை அறிந்து உணர்வதற்காக 2 திருஷ்டாந்தங்களை காட்டி தந்தோம். ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட பூமி அழிந்திருக்கிறது. வானத்திலிருந்து அக்கினி கந்தகம் இறங்கி இன்னும் அழியுமா என்று கேட்டதற்கு விடையாக சோதோம் கோமாரா பட்டணம் என்று சொல்லப்பட்ட 2 மகா பெரிய பட்டணமும் அந்த பட்டணத்துக்குள்ளே அகப்பட்டிருந்தவர்கள் முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டார்கள். இனி இந்த பூமிக்கும் இதுபோல அழிவு வருகிறது. வானங்களோ மட மட என்று அகன்று போகும், பூதங்களோ வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள சகல கிரியைகளும் எல்லாம் அழியும். ஒன்றுமே இந்த உலகத்தில் இருக்காது. நம்ம வீடு இருக்காது, நம்ம கார் இருக்காது, நம்முடைய பங்களா இருக்காது, இந்த ஆமீன் ஷெட் இங்க இருக்காது, ஆமீன் இந்த சிஸ்டம் ஆமீன் ஒண்ணு இங்க இருக்காது. எல்லாம் எரிந்து போகும். தேக்கில கட்டில் உண்டாக்கினாலும் இல்ல தங்கத்தில வீடு கட்டினாலும் எல்லாம் அழிந்து போகும். இது தற்காலிகமான மனுஷனுக்கென்று தெய்வம் பார்ப்பிடமாய் தரப்பட்டிருக்கிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து இவைகள் எல்லாம் வருவதற்கு முன்பதாக நாம் தப்ப வேண்டுமேயானால் வேதம் வழிமுறைகளை சொல்லித் தருகின்றது. என்ன வழிமுறைகளை சொல்லித் தருகின்றது அன்பரே? ஒன்றாவது வேதம் சொல்லித் தருகின்றது. எனவே பூமியிலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட நடக்கை உடையவர்களா இருக்கணும்? எப்படிப்பட்ட நடக்கை? எப்படிப்பட்ட நடக்கை ஐயா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த நடக்கை. சொல்லுங்க பாப்பா, என்ன நடக்கை? அப்ப எப்படி நடக்கணும்? இந்த அழிவுக்கு நான் தப்ப வேண்டுமேயானால், இந்த ஆபத்துக்கு நான் தப்புவிக்கப்பட வேண்டுமேயானால் எப்படி நான் நடக்க வேண்டும்? அன்பான தேவ மக்களே, மறுபடியும் சொல்லித் தருகின்றோம். அழிவு நிச்சயம், உலகத்துக்கு முடிவுண்டா என்று கேட்ட இயேசு அவர்களுக்கு சொன்னார், கண்டிப்பா உண்டு. பஞ்சம் வரும், யுத்தம் வரும், கலகங்கள் வரும், அழிவுகள் வரும். நேற்றைக்கு சொல்லி தந்தோம், முந்தா நாளைக்கு சொல்லி தந்தோம், வியாழக்கிழமை மாலையில் சொல்லி தந்தோம். எல்லாம் சம்பவிக்கும். இன்றைக்கு சொல்லி தந்தோம். உலகத்துக்கு முடிவு வருமா? சாத்தியம்தானா? தெளிவுபடுத்த முடியுமா? நிரூபிக்க முடியுமா? சாத்தியமே. அன்றைக்கு இருந்த உலகம் அல்ல இந்த உலகம். அது ஜலப்பிரளயத்தால் அழிந்தது. இந்த உலகம் அக்கினியினால் எரியும். என்ன தெளிவு? சோதோம் கோமாரா பட்டணத்தின் மேல் அக்கினி கந்தகம் இறங்கி அது சாம்பலானது. நாளைக்கு இந்த உலகமும் இந்த உலகத்தில் வாழுகின்ற சகல கிரியைக்கும் முடிவுண்டென்று சொல்லித் தருகின்றோம். இயேசுவின் விருப்பம் என்ன? அவைகளுக்கு முன்பதாக, இந்த அழிவுகள் பூமியில் வருவதற்கு முன்பதாக, இந்த ஆபத்து காலங்கள் உலகத்தில் நடப்பதற்கு முன்பதாக நாமோ கர்த்தருடைய வீட்டிலே போய் சேர்ந்து விட வேண்டும். அல்லேலூயா. அப்படி போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த ராத்திரி செய்திக்குள்ளே போவோம். ஆமீன். என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லித் தருகின்றார், தேவன் சொல்லித் தருகின்றார். நீங்கள் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட நடக்கை உடையவர்களா இருக்கணும்? இப்ப கேட்கல ஆவியானிடத்தில், எப்படிப்பட்ட நடக்கை உரியவர்களா இருக்கணும்? எப்படிப்பட்ட நடக்கைக்குரியவர்களா இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒன்றாவது பரிசுத்த நடக்கை உடையவர்களா இருக்கணும். ஆமீன். எல்லா நிலைகளிலும் பரிசுத்தம். பேச்சில பரிசுத்தம், சிந்தனையில் பரிசுத்தம், நடக்கையில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம்,
பரிசுத்தம், சிந்தனைகளில் பரிசுத்தம், செயல்களில் பரிசுத்தம், எல்லாத்திலேயுமே பரிசுத்தம். பரிசுத்தமாய் நடந்தால் ஆமென், கர்த்தரை போல நடந்து கர்த்தரை போல வாழ்ந்து கர்த்தர் இருக்கிற நாட்டில் போய் சேரலாம். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் நிருப புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும் போது வேதம் சொல்லித் தருகின்றது. எபேசியர் நிருப புத்தகம் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும். பாத்தீங்களா? போதுமா? தேவைப்பட்டால் ஆமென் வாசித்து தர வேண்டும். அப்படியானால் அன்பரே, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நடக்க வேண்டுமையானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுவதற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தூய்மையாக்கப்படுவதற்கு தேவன் அதற்காக என்ன விதிமுறைகளை கையாண்டிருக்கிறார்? வேதம் என்ன சொல்லித் தருகின்றது? ஒரு மனிதன் பரிசுத்த நடக்கை உள்ளவனாய் நடப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக தேவன் என்ன வழிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியம் உண்டாக வேதம் சொல்லித் தருகின்றது. தாமதை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினாராம். தண்ணீர் அப்படி என்பதற்கு ஒரு விளக்கம் வசனம் என்று அதே எபேசியர் நிருப புத்தகத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. தாமதை திருவசனம் என்கின்ற தண்ணீர் முழுக்கினால் அதை என்ன செய்தாராம்? சுத்திகரித்தாராம். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றாவது அவன் சுத்திகரிப்பது எதினால்? ஏதாகிலும் கர்மம் செய்தா, ஏதாகிலும் சடங்காச்சாரங்கள் செய்தா, ஏதாகிலும் ஆச்சார முறைமைகளை கையாண்டா, ஏதாகிலும் யுக்திகளும் புத்திகளும் ஏதாகிலும் கிரயங்களும் செலுத்தியா? இல்லவே இல்லை. ஜீவிதம் சுத்திகரிக்கப்பட முடியாது. நேற்றைக்கு எத்தனையோ ஆமீன் சோத்திர நாட்களாக பசியினாலும் பட்டினியினாலும் தன்னை ஒடுக்கி புண்ணிய ஸ்தலத்துக்கு போனவன் அந்த இடத்திலிருந்து ஆமீன் சோத்திரம் வந்து சேருவதற்கு முன்பதாய் தான் மீண்டும் ஆமீன் ஏதோ ஒன்றினால் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டுதான் வீட்டுக்கு வருகின்றான். அதனால் சாத்தியமில்லையே. எத்தனையோ பேர் நீங்கள் முயற்சித்திருக்கலாம், எதையெல்லாமோ செய்து ஆமீன் பசியாக பட்டினியாக ஆமீன் ஆமீன் உங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி எல்லாம் இருந்தும் இந்த ராத்திரி வேளையிலும் நீங்கள் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன? நீங்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அன்பரே, வசனம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய ஜீவியம் சுத்திகரிக்கப்படவே முடியாது. ஏன் இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு நாங்கள் இந்த புத்தகத்தை ஆதாரப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இந்த புத்தகத்தினுடைய மேன்மை என்ன? இந்த புத்தகத்தினுடைய மகிமை என்ன? இந்த புத்தகத்தினுடைய மகத்துவம் என்ன? இந்த புத்தகத்தினுடைய பிரதான மகத்துவம் இது வாக்குகளால் மனித ஜீவியத்தை பரிசுத்தமாக்குகிறது. தாமதை திரு வசனம் என்கின்ற வசனத்தை கொண்டு ஜலத்தினால் ஒரு மனிதன் ஆமீன் கழுவப்படுகின்றது போல, ஜலத்தினால் தன்னுடைய சரீரம் தீட்டப்படும் போது அந்த தீட்டை அவன் கழுவி பரிசுத்தமாக்குறது போல வசனத்தினால் அவன் தன்னுடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. யாராகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை நான் பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகணும் தூய்மையாகணும், இனி நான் போய் பேசக்கூடாது, இனி நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இனி நான் முற்கோபியாய் வாழக்கூடாது, இனி நான் ஆமீன் சோத்திரம் விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் செய்யக்கூடாது, ஒரு குற்ற உணர்வுள்ளவனாய் நான் இனிமேல் நடக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்பியும் சாதிக்கவில்லையா? இந்த ராத்திரி வேளையிலே வசனத்தை நீங்கள் பூரணமாக நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகின்றது. ஆமீன் சோத்திரம். யாக்கோபுடைய நிருப புத்தகத்தை நீங்கள் எடுத்து கொஞ்சம் படிப்பீர்களேயானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். யாக்கோபுடைய நிருப புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் அல்லது 21 22. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை ப்ளீஸ் தயவு செய்து சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை ப்ளீஸ் தயவு செய்து நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்ற இந்த வசனத்தை கேட்கின்ற ஒரு கேள்விக்காரர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு அன்பரே தயவு செய்து கை கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
வசனத்தின்படி செய்கிறவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க ஜீவிதம் பரிசுத்தமாகும். அல்லேலூயா. நாங்கள் மீண்டும் சொல்லித் தருகின்றோம், ஒரு மனிதன் கொடிய துர்க்குணத்தினாலும் கொடிய அழுக்கினாலும் கொடிய விதமான அசுத்தத்தினாலும் இருக்கும்போது உங்கள் ஆத்துமாக்களை கழுவ, பரிசுத்தப்படுத்த, சுத்திகரிக்கிறதற்கு சக்தி வாய்ந்தது என்னவென்று கேட்டால், அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு அவ்வளவு வல்லமை படைத்தது வேறு எதுவும் அல்ல, வசனம் மாத்திரமே. எப்படி அது சாத்தியமாகும்? என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் அது இல்லையே. எத்தனையோ ஆண்டுகளாக ஆலயத்துக்கு வந்து கொண்டுதானே இருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறேன். என்னுடைய வீட்டிலே எப்பொழுதும் பிரசங்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். என்னுடைய காதிலே எப்பொழுதும் வசனம் தொனித்துக் கொண்டிருக்கும். ஆனாலும் நான் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லையே, பரிசுத்தமாக்கப்படவில்லையே. ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியமில்லை? நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம், வசனத்தை கேட்கின்ற ஒரு கேள்விக்காரர்களாக இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் எழுந்து போவீர்களே ஆனால், நீங்கள் போகும்போதுதானே நீங்கள் இச்சைக்குள்ள நடந்து கொண்டுதான் போவீங்க, கெட்ட வார்த்தைக்குள்ள நடந்துதான் போவீங்க, கோபம் என்கிற பாவத்தை விடாமல் தான் போவீங்க. வீட்டுல போன உடனே நீங்க ஐயோ கூட்டத்துக்கு போனதுனால இன்னைக்கு டிவி இதுவரைக்கும் ஆன் பண்ணல, கொஞ்ச நேரமாகலும் டிவி ஆன் பண்ணுவோன்னு டிவியை பார்க்கத்தான் போறீங்க, மொபைலை ஓபன் பண்ணி பார்க்கத்தான் போறீங்க, அசுத்தத்தை பார்க்கத்தான் போறீங்க, ஜீவியத்தை கெடுக்கத்தான் போறீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுகிறேன், இதுதான் நடக்கும். அப்படியானால் ஏன் மாற்றம் வராததற்கு காரணம் என்ன? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களாய் நீங்கள் என்றைக்கு மாறுகிறீர்களோ அன்றைக்கு தான் இந்த வசனம் உங்களை பரிசுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளாக வசனத்தை கேட்டோம் அல்லவா? இந்த 2026 தினத்தினுடைய இந்த 24 தினத்தினுடைய இந்த ராத்திரி வேளையிலே இன்றைக்கும் கேட்டுக்கொள்ளுகிற வசனத்தை நீங்கள் வெறும் வசனமாக நீங்கள் உங்கள் காதுகளுக்கு இன்பமுள்ள சத்தமாக நீங்கள் கேட்டு போகாமல் இந்த வசனம் சொல்லுகிறதற்கு கொஞ்சம் செவி சாயுங்கள். உதாரணத்துக்கு சொல்லித் தருகின்றோம், பொய் சொல்லாதிருப்பாயாக வசனம் சொல்லுகிறது. இருதயத்தில் ஆழமான கடினமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். சாவேனை ஒழிய இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், செத்து போவேனை ஒழிய இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், கோபப்பட மாட்டேன். அப்படி என்று அதாவது மனுஷனுடைய கோபம் தெய்வத்தினுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று ஒரு வசனத்தை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், கேட்கிறீர்கள் என்றால், செத்தாலும் என் மனைவியை கோபப்பட மாட்டேன், அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், நான் அதை சகித்துக் கொள்ளுவேன், அவள் மேல் அன்பு செலுத்துவேன், அவளை நேசிப்பேன், அவளை போஷிப்பேன், அவனை ஏற்றுக்கொள்ளுவேன். அவர் என்ன குடிகாரராக இருந்தாலும் அவர் மேல நான் இனிமேல் கோபப்பட மாட்டேன், அவரிடத்தில் அன்பு கூறுவேன், அவரை நேசிப்பேன். வசனம் எனக்கு எதை சொல்லுகிறதோ அதை மாத்திரம்தான் நான் செய்வேன். வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் நான் சாய்வதற்கு இனி நான் ஆளல்ல என்று நீங்கள் தீர்மானம் எடுத்து பாருங்கள். தீர்மானம் எப்படி எடுக்கணும் தெரியுமா? எபிரேயர் நிருப புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை படிக்கும் போது வேதம் தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகிறது. பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் என்ன செய்யவில்லையே? எதிர்த்து போராடவில்லையே. பாருங்கள், பாவம் அப்படி என்பது நமக்கு தெரிகிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் தீர்மானமற்ற உறுதித்தன்மையற்ற அவன் ஜீவியத்தை மாத்திரமே கடைபிடிப்போமையானால் பாவம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. பாவத்தை வெறுக்க வேண்டிய இடத்துல வெறுக்கணும், பாவத்தை புறக்கணிக்க வேண்டிய இடத்துல புறக்கணிக்கணும். பாவத்துக்கு ஸ்மைல் பண்ணக்கூடாதுன்னா ஸ்மைல் பண்ணக்கூடாது, பாவத்தை பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது. இதுக்கு நான் என்ன செய்யணும் பிரதர்? என்ன செய்ய வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல ஒருவேளை செத்து போனால் நலமா இருக்குமே தவிர நான் அதை செய்வதற்கு துணிகரம் கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் எடுப்பதற்கு உங்களுடைய நெஞ்சிலே தைரியம் இருக்கிற காலம்
என்றைக்கு உருவாகுதோ அன்றைக்கு உங்க ஜீவிதம் என்னுடைய ஜீவிதம் பரிசுத்தமாக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு கேட்டு வாழுகிற அன்பு விசுவாசிகளே, வசனத்தை கேட்டு கேட்டு வசனத்தை பிரசங்கித்து பிரசங்கித்து பொய் சொல்லுகிற, வசனத்தை பிரசங்கித்து பிரசங்கித்து கோபப்படுகிற, வசனத்தை பிரசங்கித்து பிரசங்கித்து இச்சிக்கிற, வசனத்தை பிரசங்கித்து பிரசங்கித்து அசுத்தத்தில் வாழுகிற, வசனத்தை கேட்டு கேட்டு தவறுகளை செய்கின்ற, வசனத்தை கேட்டு கேட்டு வாழ்க்கையை சீர்கெட்டதாய் மாற்றுகிற எங்கள் தெய்வ மக்களே, இந்த ராத்திரி வேளையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். வசனம் தான் ஒரு மனித ஜீவியத்தை கழுவுமானால், ஏன் நான் படித்த வசனம் என்னை கழுவவில்லை? இன்றைக்கு ஆவியானவர் என்னை உங்களை பார்த்து கேட்கிறார். எத்தனையோ தடவை சொன்னேன், நீ இச்சியாதிருப்பாயாக என்று சொன்ன பிறகும் நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாயா என்று ஆவியானவர் கேட்கிறார். எற்றைக்கோ சொல்லிவிட்டார், இச்சியாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மாட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய நிலத்தை இச்சியாதிருப்பாயாக, பின்னும் பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று பிரமாணத்தில் அழகாக எழுதி தரப்பட்ட பிறகும் இன்று வரைக்கும் இச்சையை நிறுத்தி இருக்கிறோமா? வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு இது வேண்டவே வேண்டாம் என்று எத்தனை பேர் சொல்லி வாழுகிறீர்கள்? அப்படி சொல்ல முடியுதுன்னா நீங்கள் யார் தெரியுமா? 2 பேதுருடைய நிருப புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், படிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். 1 பேதுருடைய நிருப புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் வாழும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யத்தக்கதாக பிழைக்கத்தக்கதாக அவனுக்கு தான் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? பாருங்கள், மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதா வாழும் போது இந்த வசனத்தை கேட்கும் போது வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் சொல்லி தருகின்றதை தயவு செய்து கீழ்ப்படுகிறீர்களோ? வசனத்துக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படுகிறது எப்படி? வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தில் பாடுகள் வந்தாலும் மனுஷனுடைய ஆசையின்படி என்ன செய்யக்கூடாதாம்? பிழைக்க கூடாதாம். மனிதனுடைய விருப்பத்தின்படி பிழைக்க கூடாதாம். மனிதனுடைய சித்தத்தின்படி நடக்காமல் தெய்வத்தினுடைய சித்தம் நடக்கட்டும், தெய்வத்தினுடைய விருப்பம் நடக்கட்டும், தெய்வத்தினுடைய ஆசை நடக்கட்டும் என்று யார் தெய்வ ஆசைக்கு தெய்வ விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக பாவத்திலிருந்து என்ன பெறுவார்களாம்? ஓய்வு பெறுவார்களாம். பாவத்திலிருந்து ஓய்வு பெறுவார்களாம். அப்படியானால் பரிசுத்தமாய் வாழ்வார்களாம். தூய்மை அவர்களுக்கு கிடைக்குமா? எதற்கு இந்த தூய்மை? எதற்கு இந்த பரிசுத்தம்? ஆகையால் வானங்கள் அழிய போகுது, பூமி அழிய போகுது, எல்லாம் அழிய போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட நடக்கை, எப்படிப்பட்ட நடக்கை? பரிசுத்த நடக்கை. எப்படி பரிசுத்தம் கிடைக்கும்? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அது எப்படி பிரதர்? அது எப்படி என்றால் வசனம் சொல்லுகிறது, பாடு இருந்தாலும், அதாவது இப்படி சொல்லி தருகிறேன், உங்களுக்கு ஒரு மொபைல் போன் இல்ல, உதாரணம், ஒரு மொபைல் போன் இல்ல, ஆமீன், மொபைல் போன் இல்லாததுனால ஆமீன் ஒரு நபரிடத்தில் பேசுவதற்கு நீங்கள் 5 கிலோமீட்டர் போக வேண்டியதற்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. மொபைல் வாங்குறதற்கு நிர்வாகம் இல்ல, மொபைல் உங்களுக்கு ஆமீன் கிடைப்பதற்கு யாதொரு வாய்ப்பும் இல்லை. அதனால் இந்த மொபைல் இல்லாததனால் நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நபரை ஒரு செகண்ட்ல பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, இங்க வாங்க இப்படி என்று கேட்பதற்கு பதிலாக 5 கிலோமீட்டர் போனீங்க, மாம்சத்தில் பாடுபட்டீங்க, நடந்தீங்க, மசில்ஸ் பிடிச்சது, கஷ்டம் வந்தது, வியர்வை வந்தது, நேரம் வேணானது. இந்த நிகழ்காலத்தில் நான் இப்படி ஒரு மண்டனாய் இருக்கிறேன் என்று நமக்கு தாமே ஒரு குற்ற உணர்வு உண்டானது. ஆனா என்ன செய்கிறது? நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் இல்லாமல் இருக்கும் போது மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, எப்படியாக ஒரு மொபைல் போன் வாங்கணும். ஆனால் நிர்வாகம் இல்லை, ஆனால் ஆசை. அந்த ஆசைக்கு பேருதான் பாவம். அந்த
அந்த இச்சைக்கு பேர் தான் பாவம். ஒரு சாரி உங்களுக்கு இல்ல, வாங்கணும், நிர்வாகம் இல்ல, ஆனால் அதை எப்படியாகிலும் வாங்க வேண்டும் என்று அந்த நிர்வாகம் இல்லாததை மிஞ்சி ஆசைக்கின்ற ஆசைக்கு பேர் தான் என்னது? பாவம். பாவத்தோடு அவர்களால் என்ன செய்து நிற்க முடியவில்லை? எதிர்த்து போராட முடியவில்லை, எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்ப வசனம் என்ன சொன்னது? மாம்சத்தில் நீ பாடுபட்டாலும் 5 கிலோமீட்டர் நீ நடந்தாலும் பரவாயில்லை, நீ ஒரு பைக்கு கடன் வச்சு வாங்காத. 5 கிலோமீட்டர் நீ போக வேண்டியதா இருந்தாலும் சரி, நீ ஒரு காரு கடன் வச்சு வாங்காத. ஆமென். நீ ஒரு நல்ல கொட்டாரத்துல படுக்கிறதுக்கு இடம் இல்லைனாலும் நீ ஒரு லோன் போட்டு வீடு கட்டாத. ஆமென். உனக்கு ஒரு நல்ல ஊழியம் இல்லைனாலும் நீ வேறொரு நிர்வாகத்தை உருவாக்கி நீ அதை செய்யாதே என்று என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் திருவசனம் தெள்ளத் தெளிவாய் சொல்லியும் நான் அந்த வசனத்துக்கு என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. அதனால் என்னுடைய ஜீவிதம் என்ன ஆகவில்லை? பரிசுத்தமாகவில்லை. பாருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை. அப்ப என்ன செய்யுங்கள்? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனம் எதை செய் என்று சொல்லுகிறதோ அதை சத்தாலும் செய்தே ஆகணும். வசனம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை சத்தாலும் செய்யக்கூடாது. அதுதான் தெய்வ பிரமாணம். அதை ஒரு மனிதன் என்றைக்கு துணிகரமாக கை கொள்வதற்கு தீர்மானம் எடுப்பானோ அன்றைக்கு அவனுடைய ஜீவியத்தில் வருகிற மாற்றத்துக்கு பேராக்கும் ஹோலினஸ், பரிசுத்தம், பரிசுத்த நடக்கை. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ராத்திரி வேளையிலே தேவன் சொல்லி இருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுண்டோ? சற்று கவனித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 5வது வசனம். இயேசு பிரதித்திரமாக நீங்கள் 1வது ஜலத்தில் பிறக்கணும், 2 ஆவியில் பிறக்கணும், அப்படி என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அப்படியானால் எத்தனையோ ஆண்டுகளாக வசனத்தை கேட்ட என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, இந்த ராத்திரி வேளை வரையிலும் நீங்கள் சுமக்கிற புத்தகம், நீங்கள் பயப்படும் போது தலைகணையாய் உபயோகிக்கின்ற புத்தகம், நீங்கள் யாத்திரை புறப்படும் போது ஆமீன் ஆசீர்வாதத்துக்காக திறந்து வாசிக்கிற புத்தகம், ஏதோ ஒரு நிலையில் இந்த புத்தகத்தை உங்கள் கைவசப்படுத்திக் கொண்டிருக்கிற நீங்கள், இந்த புத்தகம் சொல்லுகிறது நீங்கள் ஜலத்தில் பிறக்க வேண்டும். அப்படியானால் என்ன? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் தண்ணீருக்குள் முங்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இதுவரையிலும் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? இல்லை. ஞானஸ்நானம் எடுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள் என்று சொல்லுகிறதை வெறும் காதிலே கேட்டு திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறீர்களோ? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி ஒருவன் செய்கிறவனாய் இருந்தால் மாத்திரம்தான் வசனம் அவனை கழுவும், வசனம் அவனை புடமிடும், வசனம் அவனை தூய்மைப்படுத்தும், வசனம் அவனை சுத்திகரிக்கும், வசனம் அவனை செம்மையாய் நடத்தும். அப்படியானால் இன்று ராத்திரி வேளையிலும் கேட்கிறீர்கள், ஜலத்தில் பிறக்கணும். எங்கள் அன்புக்குரிய ஆண்டவருடைய மகனே, மகளே, எங்கேயாகிலும் இந்த தெருக்களிலோ வீதிகளிலோ முனைகளிலோ நிற்கிற நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினால் தண்ணீருக்குள் முங்கி ஞானஸ்நானம் எடுக்காத யாராகிலும் இருந்தால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து பாருங்க, ஜீவிதம் பரிசுத்தமாகும், பரலோக நாடை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். 2வது ஆண்டவர் சொன்னார், அதோடு நிற்க கூடாது, ஆவியினாலும் அவன் பிறக்க வேண்டும், ஆவியில் பிறக்க வேண்டும் என்று திருவசனம் சொல்லி தருகிறது. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவி பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிற வசனத்தை வெறும் காதுகளில் கேட்டு விட்டு விடாமல் அதன்படி செய்ய வேண்டுமா? யாராகிலும் இந்த ராத்திரி வேளையிலும் பரிசுத்த ஆவியை பெறணும்னு கேட்டும் நீங்கள் அதற்காக என்ன கிரயம் செலுத்தினீர்கள்? உங்க ஜீவியத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்கவும் நீங்கள் நித்திய வரையிலும் கொண்டு போய் நடத்தப்படும்படியாக
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவராக இந்த இகலோகத்திலே அனுப்பி தந்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எத்தனை நாட்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தீர்கள்? எத்தனை நாட்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக காத்திருந்தீர்கள்? ஐயோ, எனக்கு இது வேண்டாம், இந்த பரிசுத்த ஆவி வேண்டாம் என்று நீங்கள் இன்னும் அதை புறக்கணிக்கும் போது திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எப்பொழுது நீங்கள் துணிகரம் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் ஜீவிதத்திலே பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. ஏனென்றால் திருவசனம் தான் ஒருவனை கழுவும். ஏனையா பின்னை இத்தனை காலங்களாய் வசனம் கேட்டு எங்க வாழ்க்கையில் மாற்றம் வரலை. வராது பிரதர். வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா இயேசு எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறவனுக்கு தேவன் பரிசுத்த ஜீவியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. திருவசனம் நம்மை பார்த்து எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்ம செய்யணும். செய்யும் போதுதான் அப்படியே நம்முடைய ஜீவிதம் பரிசுத்தமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார். ஆமென். யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்திலே ஆமென் நீங்கள் திருப்புவீர்களேயானால் ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். திருவசனம் என்னை பார்த்து சொன்னது, போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவரும் கழுவ கடவீர்கள் என்று சொன்னது. ஆமென். ஜலத்தில் பிறத்தலோடு நின்று விடுகிறதல்ல, ஆவியில் பிறத்தலோடு நின்று விடுகிறதல்ல. ஆமென். அநேகர் கீழ்ப்படியாய்மையை தனக்கு பட்டமாய் தரித்துக் கொண்டு இந்த நல்ல இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுவதற்கு அடையாளமாக ராபோஜன பந்தி என்று சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்து காட்டி தந்த மாதிரியின்படியாக ஒருவருடைய கால்களை ஒருவர், உங்களுக்கு தெரியுமோ, பரலோகத்தில் இருந்தவர், பூலோகத்தில் வந்தவர், பிதாவாக இருந்தவர், பிதாவுக்கு சமமாக இருந்தவர், பூலோகத்தில் வந்தவர், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், உலகத்தை படைத்தவர், உலகத்தில் உள்ள சகல விதமான அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் மனிதன் மத்தியிலே வந்தான். மனுஷன் யார்? மனுஷன் என்று சொல்லுகிறவன் தேவனுடைய பார்வையிலே அவனை மண் என்று நினைவு கூறுகிறார். அவனை ஒரு பூவின் புஷ்பத்தை போல, பொடியை போல நினைவு கூறுகிறவனை அவருடைய ஆமீன் சொத்தரும் ஆமீன் கால்களுக்கு பக்கத்திலே வந்திருந்து கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டதன்படியே அவர் சொன்னார், போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். சபை பெருகினது, ஆத்துமாக்கள் பெருகினது, வசதி பெருகினது. ஆமீன். குனிய முடியாது, சேர் போட்டுதான் இப்போ ஆராதனை, கீழே உட்கார முடியாது, இப்படி என்றெல்லாம் பல காரணத்தை சொல்லி வசனத்தை புறக்கணிக்கும் போது எப்படி ஐயா ஜீவிதத்தில் பரிசுத்தம் உண்டாகும்? எப்படி சுத்திகரிப்பு உண்டாகும்? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாறுங்கள். ஆமீன். வசனம் சொன்னது, ஆமீன், நீ ஜலத்தில் பிறக்கணும். சகோதரா, சகோதரி, ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ, நீ இந்த ராத்திரி வேளை கீழ்ப்படிந்து பார். நீ எதிர்பாராத பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையில வரும். நீ இந்த வானமும் பூமியும் அழியும் போது அதற்குள்ளே நீ ஒரு நெருப்பாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீயோ பேழைக்குள் பிரவேசித்த நோவா குடும்பத்தை போல அந்த ஜல பிரளயத்தின் மத்தியிலே அற்புதமாய் நீ பாதுகாக்கப்படுவாய். சோதோம் கொமோரா பட்டணம் அக்கினிக்கு எரிந்தது உண்மைதான். ஆனால் கீழ்ப்படிந்த லோத்துவோ, ஆமீன், பிள்ளைகளோ யாதொரு சேதமின்றி பாதுகாக்கப்பட்டது உண்மையானால் நீ மனம் திரும்பி போகார், நீ ஜலத்தில் பிறந்து போகார், நீங்கள் ஆவியிலே பிறந்து பாருங்கள். அக்கினியும் கந்தகமும் நம்ம தலையில் விழாது அற்புதமாக நம்ம பாதுகாக்கப்படுவோம். நாமோ அதற்கு தப்புவிக்கப்படுவோம். பரிசுத்தம் இல்லாமல் தெய்வத்தை ஒரு நாளும் ஒருபோதும் சந்தித்து விட முடியாது. அதுபோல இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தோடு இரத்தத்தோடு ஐக்கியப்படும்படியான காரியத்தை சொல்லியும் செய்யவில்லையோ? ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால் கர்த்தராகிய தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம்
தோத்தரித்து விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் நான் வருகிற அளவும் மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ? பிரதர், சிஸ்டர், சகோதரா, சகோதரி, அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, தாத்தா ஸ்தானத்தில், பாட்டி ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, எங்களுடைய நண்பர்கள், ஆமீன், தோழமை ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, கிருபையாய் கர்த்தர் அழைக்கிறார். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நல்ல ஒரு பிரசங்கம் என்று சொல்லாதிருங்கள், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொல்லுங்கள். நல்ல பிரசங்கம் என்று சொல்லி வாழுகிற காலம் வரையிலும் ஜீவிதத்தில் தூய்மை வராது, பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாருக்குமே இந்த அழிவுக்கு தப்ப முடியாது என்பதை தெள்ளத் தெளிவாக இந்த ராத்திரி வேளையிலே உறுதியாய் உங்களுக்கு சொல்லித் தருகின்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? ஆமென். வேத புத்தகத்தில் படிக்கும் போது 1 யோவான் நிருப புஸ்தகத்தை சற்று நீங்கள் திருப்புவீர்களேயானால் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வண்ணமாக நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆமென். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய ஆமென் 3ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை படியுங்கள். 1 யோவான் நிருப புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 13, 14, 15. நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவனோ மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திராதென்று திருவசனம் சொன்னது. வசனம் சொல்லித் தருகிறது. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனா இருக்கணும். அப்படியானால் திருவசனம் என்ன சொன்னது? சகோதரனை பகைக்க கூடாது, சகோதரனை சிநேகிக்கணும். சகோதரியை பகைக்க கூடாது, சகோதரியை சிநேகிக்கணும். கணவனை பகைக்க கூடாது, கணவனை சிநேகிக்கணும். மனைவியை பகைக்க கூடாது, மனைவியை சிநேகிக்கணும். பிள்ளைகளை பகைக்க கூடாது, பிள்ளைகளை சிநேகிக்கணும். பெற்றோர்களை பகைக்க கூடாது, பெற்றோர்களை சிநேகிக்கணும். அயல்வாசியை பகைக்க கூடாது, அயல்வாசியை சிநேகிக்கணும். கூட பணிபுரிகிறவர்களை பகைக்க கூடாது, அவர்களை சிநேகிக்கணும். இப்படி சக உதரர்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இவர்களை எல்லாம் நேசிக்கணும். நேசித்தலுக்கு விரோதமாய் யாதொரு விதத்திலும் பகைக்க கூடாது என்று சொல்லியும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறீர்களோ, இல்ல அதன்படி செய்யாதவர்களாய் வாழுகிறீர்களோ? இல்ல இல்ல, நான் பேச மாட்டேன், அதுக்கு என் மனசு வரல. இல்ல இல்ல, நான் அங்க வரல, அங்க வரமாட்டேன். இல்ல இல்ல, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், அவளுக்கு பாட்டு போட்டு அவன் அவளுக்கு பாட்டு போட்டு. அன்பரே, அந்த ராத்திரி வேளையில கர்த்தர் வந்தால் கதி என்ன? அந்த ராத்திரி வேளையில் எக்கால சத்தம் கேட்டால் கதி என்ன? அந்த ராத்திரி வேளையிலே நீங்க மனைவியை பகைத்து பேசலையே. வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. அவர்களோடு கூட போய் ஒப்புரவாக வேண்டுமாம், அவர்களோடு கூட போய் ஐக்கியப்பட வேண்டுமாம், அவர்களோடு கூட போய் சேர வேண்டுமாம், அவர்களோடு கூட போய் ஆமீன் பேச வேண்டுமாம், அவர்களோடு சம்பாஷிக்க வேண்டுமாம். இப்படி மனிதன் யாராய் வாழுகின்றான் என்று கேட்டால், வேதம் திருவசனத்தை ஆமீன் சொல்லிக் கொடுக்கும் போது மனிதனோ திருவசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரம் இருக்கிறானே தவிர அதன்படியாய் செய்ய வேண்டும் என்று துணிகரமற்றவனாய் இருக்கிறான். அப்படி அல்ல. வசனம் சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகளாய் இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாய். எப்படிப்பட்ட நடக்கை பிரதர்? எப்படிப்பட்ட நடக்கை என்று சொன்னால் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். அது எப்படி பரிசுத்த நடக்கையாய் மாற முடியும்? அதுக்குத்தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன வார்த்தை சொல்லித் தரப்படுகிறதோ அதை ஒரு மனிதன் சந்தோஷத்தோடு தான் அதை கை கொள்ளுவேன் என்று எப்பொழுது தீர்மானம் எடுக்கிறானோ அப்பொழுதே தேவன் அவனை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. 2 ஆமீன். வரப்போகிற அழிவுக்கு தப்பணும்னா ஒன்று சொல்லிவிட்டோம், வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆமீன் அடையாளமாக மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், ராப்போஜனம்,
அன்பு கூறுதல், இதெல்லாம் கீழ்ப்படியணும். இந்த ராத்திரி வரையிலும் யாராகிலும் இதற்கு தூரப்பட்டு, யாராகிலும் இதற்கு அந்நியப்பட்டு இருப்பீர்களே ஆனால், எங்காகிலும் இருந்து ஒருவேளை இந்த மீடியாக்கள் வழி கவனித்தால் கூட, அன்புக்குரியவர்களே, தயவு செய்து வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் வரப்போகிற ஆக்கினைக்கு தப்புவார்கள். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்னும் காலத்தை தாழ்த்த வேண்டாம், இன்னும் மனம் திரும்பாமல் வாழ வேண்டாம், இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காம வாழ வேண்டாம், இன்னும் பரிசுத்த ஆவி பெறாம வாழ வேண்டாம், இன்னும் ஜீவியத்திலே ஆமீன் வேறுபட்டு வாழ வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவோம். 2 வசனம் சொல்லி தருகிறது. அதே பகுதியிலே சீக்கிரம் வருவோம். ஆமீன். 1 யோவானுடைய ஆமீன் 1 பேதுருடைய நிருப புத்தகம், 2 பேதுருடைய நிருப புத்தகம், அதனுடைய 3ஆம் அதிகாரத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 3:11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமா இருக்கணும். பாருங்கள், 1 பரிசுத்த நடக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஆமீன். அது எப்படி சாத்தியம் என்று சொல்லி தந்தோம். பரிசுத்த நடக்கை என்பது ஆமீன் பரிசுத்தமாக்குற வசனத்துக்கு செவி கொடுத்தல், பரிசுத்தமாக்குற திருவசனத்துக்கு கீழ்ப்படிதல். திருவசனம் மனம் திரும்ப சொன்னால், திருவசனம் ஞானஸ்நானம் எடுக்க சொன்னால், திருவசனம் பரிசுத்த ஆவி பெற சொன்னால், திருவசனம் ராப்போஜன பந்தி எடுக்க சொன்னால், திருவசனம் அன்பு கூற சொன்னால், இன்னும் எக்ஸெட்ரா 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 என்ன சொன்னாலும் அதற்கு யாதொருவன் அப்படியே கீழ்ப்படுகிறானோ அவனுடைய ஜீவிதம் பரிசுத்த ஜீவிதமே. அல்லேலூயா. 2 பரிசுத்த நடக்கை. பக்தி உள்ள நடக்கை. என்ன இந்த பக்தி உள்ள நடக்கை? 2 தீமோத்தேயுடைய நிருப புத்தகம், அதனுடைய 3ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் வாசிக்கும் போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூசிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சையடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ளவர்களாய், நல்லவர்களை பகைக்கிறவர்களாய், துரோகிகளாய், துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்புள்ளவர்களாய், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய், தேவ பக்தியின் பத்தியா சுகபோக பிரியராய், இப்படி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு நிமிஷம், இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் பக்தி உள்ள நடக்கையா, நாம் பக்தி உள்ள நடக்கையா அல்லது வேஷமான நடக்கையா என்பதை சற்று அந்த வசனத்தை கொண்டு ஆமீன் உங்களை ஆமீன் ஒப்பிட்டு பாருங்கள். 1 பணப்பிரியம் இருக்கிறது அல்லது தற்பிரியம் இருக்கிறதோ? தற்பிரியம் என்று சொன்னால் என்ன? யார் எப்படி எக்கேர் கட்டு வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் நல்லா வாழணும், இதுக்கு பேராக என்னது? தற்பிரியம். 2 பணப்பிரியம். ஆமீன். இது விளக்க சமயம் இல்லை. 3 ஆமீன் வீம்பு, 4 அகந்தை, 5 தூசணம், 6 கீழ்ப்படியாய்மை, 7 நன்றி அறியாய்மை, 8 பரிசுத்தமில்லாய்மை, 9 சுபாவ அன்பில்லாய்மை, 10 இணக்கமில்லாய்மை, 11 அவதூறு செய்தல், 12 இச்சையடக்கமில்லாய்மை. 13 14 யாரும் இங்க இல்லையோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் 1 நீங்க தான் சொல்லணும். 1 தற்பிரிய, 2 எல்லாரும் சத்தமா, 2 பணப்பிரிய, 3 வீம்பு, 4 அகந்தை, 5 தூஷணம், 6 கீழ்ப்படியாய்மை, 7 நன்றி அறியாய்மை, 8 பரிசுத்தமில்லாய்மை, 9 சுபாவ அன்பில்லாய்மை, 10 இணக்கமில்லாய்மை, 11 அவதூறு செய்தல், 12 இச்சையடக்கமில்லாய்மை, 13 கொடுமை செய்தல், 14 நல்லோரை பகைத்தல், 16 15 இல்லையா? 15 துரோகிகள், 16 துணிகரம், 17 இருமாப்பு, 18
இப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது. அப்ப இங்க மேல சொல்லப்பட்ட 17 கூட்டமான காரியங்களில் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் இருந்தால் நாம் தேவ பிரியர்கள் அல்ல. என்னது? சுகபோக பிரியர்கள். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, என்னது? சுகபோக பிரியர்கள், தேவ பிரியர்கள் அல்ல. அப்ப இந்த சுகபோக பிரியம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் உண்மையிலே அணிந்திருக்கிறது என்னது? தேவ பக்தியின் வேஷம். சொல்லுங்க பாப்பா, என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்களை ஒருக்கா கைப்பிடிங்க, நாளைக்கு சான்ஸ் கிடைக்காது. ஒரு முறை கையப்பிடிங்க, ஆத்மார்த்தமா பிடிங்க. நாளைக்கு பார்க்க முடியுமா என்கிற நிச்சயம் இல்லாம பிடிங்க. பக்கத்துல பிடிச்சிட்டு கேளுங்க, பக்தியா வேஷமானு கேளுங்க. நல்ல தைரியத்தோடு கேளுங்க, பக்தியா? நிறைய பேர் கேட்கல. அல்லேலூயா. சகோதரா, தற்பிரியம் வேஷமே, பணப்பிரியம் வேஷமே, வீம்பு வேஷமே, அகந்தை வேஷமே, பெற்றோருக்கு கீழ்ப்படியாய்மை வேஷமே, ஆமீன், தூஷணம் வேஷமே, ஆமீன், இச்சையடக்கமில்லாய்மை வேஷமே, பரிசுத்தமில்லாய்மை வேஷமே. இந்த ராத்திரி வேளை வரையில் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த புத்தகத்தை சுமந்து கொண்டு ஒரு போர்வை எடுத்து போர்த்தி கொண்டு அந்த ரங்கத்தில் அடிமட்டத்தில் ஒரு கொடூரமுள்ளவர்களாய் வாழ்கின்றது தெய்வத்துக்கு நன்றாய் தெரியும் என்பதை தயவு செய்து மறக்க கூடாது. அல்லேலூயா. என்ன பாருங்க, கொஞ்சம் நல்ல வெள்ளையும் போட்டு நல்ல கிளீன் சேவெல்லாம் போட்டு நிக்கிறேன். யாரும் ஆமீன் சொல்லலாம் அப்பா. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. இப்படி மனுஷனுக்கு முன்பதாக நாடகம் நடிக்கலாம், மனுஷனுக்கு முன்பதாக வேஷம் தரித்து வாழலாம். வசனம் சொல்லி தருகின்றது வேஷங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் இகழும் போது, தேவன் எழுந்தருளும் போது அவருடைய வேஷத்தை இகழ்ந்து விடுவீர். வேஷம் கலைந்துரும். ஒரிஜினாலிட்டி எனக்கு தெரியும். வேதத்தில் படிக்கும் போது நாம் எல்லாரும் ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்பதாக வந்து நிற்கணும். ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் போது புத்தகங்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின ஆமீன். தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிக்கும் போது வாசித்து பாருங்கள் சீக்கிரமாக. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்தது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயாசங்கம் உட்கார்ந்தது. புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் பாருங்க, போதும். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம், ஆமென், 20ஆம் அதிகாரம் அதனுடைய 11 படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோராகிய பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே, அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஒரு நிமிஷம். அப்ப கவனிங்க. நல்ல வேஷம் போட்டு நல்ல ஊரை ஏமாத்தி உலகத்தை ஏமாத்தி ஆமீன் தேவனுக்கு கீழ்ப்படியாம வசனத்துக்கு கீழ்ப்படியாம வேஷத்தை தரித்து பொறாமையோடு எரிச்சலோடு பகையோடு விரோதத்தோடு சண்டை பண்ணி கோபம் பண்ணி பணப்பிரியம் வைத்து தற்பிரியம் வைத்து, ஆனா மற்றவங்களை பார்த்ததும் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, பிரைஸ் தி லார்ட் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, ஐயோ இவரை போல இனி உலகத்தில் ஒரு மனிதன் உண்டோ, அவ்வளவுக்கு உத்தமன் பாருங்கள், அவன் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார், இப்படி என்று சொன்னாலும் மனிதனுடைய அந்தரங்கம் தெய்வத்தின் பார்வைக்கு மறைவல்ல. மனிதா அன்பரே, என்னதான் காரியங்கள் உள்ளுக்குள் மறைத்து வைத்தாலும் வேதம் என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? ஒரு நாள் நியாயாசங்கத்துக்கு முன்பதாக நிற்கும் போது மனிதனுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படுமாம், வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வரும். ஆமீன். அதை இப்படி சொல்லலாம், கண்ணாடி கடல் போல. இங்க ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கிறாங்க இந்த மொபைல்ல. இப்ப பாருங்க, இருக்கிறது ஒண்ணும் தெரியாது, ஆனா
இந்த ஸ்கிரீன் காஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. இத கிளிக் பண்ணி இத ஓகே பண்ணினோம்னா இந்த மொபைல்ல என்ன இருக்கிறதோ அது அங்க ஸ்கிரீன்ல தெரியும். இது போலயாக்கும் வேத புத்தகம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே இருக்கின்ற சிறியவர்கள் பெரியவர்கள், சிறு பிள்ளையே மொபைல் நோண்டும் போது கவனிக்கணும், வாட்ஸ்அப் நோண்டும் போது கவனிக்கணும், இன்ஸ்டாகிராம் நோண்டும் போது கவனிக்கணும், வாலிபர்களே சீரியல் பார்க்கும் போது கவனிக்கணும், இனி கட்டிலுக்கு அடியில கிடந்துட்டு சேட் பண்ணுகிறது கவனிக்கணும். அம்மாவுக்கு தெரியாம, அப்பனுக்கு தெரியாம, ஆசிரியர்களுக்கு தெரியாம, பாஸ்டருக்கு தெரியாம சிரிக்கிறதும் பேசுகிறதும் ஆமென் காரியங்களை நடத்துகிறதும் தெரியணும். பெரியவர்களுக்கு சொல்லுகிறோம், கணவனுக்கு துரோகம் பண்ணி, மனைவிக்கு துரோகம் பண்ணி, குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி, பெற்றோருக்கு துரோகம் பண்ணி வாழும் போது தெரியணும். ஒன்னும் மறைவல்ல, ஒரு நாள் வந்து நிக்கணும். சிறியவர்களும் பெரியவர்களும் எல்லாரும் ஏகமாக நிற்கும் போது புத்தகங்கள் திறக்கப்படும். புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே என்ன எழுதப்படும்? ஆமென், எல்லாம் எழுதப்படும். இன்னைக்கு நான் பேசுகிறது எழுதப்படும். மேடை பேச்சாளர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் பேசும்போது காவல்துறையிலிருந்து ஒருவர் எழுதி கொண்டே இருப்பார், வேகமா எழுதி கொண்டே இருப்பார். ஆமென். சிஎம் பேசும்போது, பிஎம் பேசும்போது கவனித்து பாருங்கள், பக்கத்தில் ஒருவர் எழுதி கொண்டே இருப்பார், எழுதி கொண்டே இருப்பார்கள், எழுதி கொண்டே இருப்பார்கள், வேகமா எழுதி கொண்டே இருப்பார்கள். இந்த நிகழ்காலத்தில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இது போல ஒரு கேமரா வச்சு, ஒன்றல்ல ஆயிரக்கணக்கான கேமராக்களை வச்சு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் தவறுதலாக கூட ஒரு வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதை வீட்டிலேயே ஒழுங்கா எழுதி அவர்கள் ஒன்றுக்கு 10 முறை பார்த்து வாசிப்பாங்க. ஏன்னா எவிடன்ஸ் நிறைய எவிடன்ஸ். தந்தி டிவி காரன் வருவான், சத்தியம் டிவி காரன் வருவான், ஆமீன் ஸ்தோத்திரம், ஆமீன் மாலை முரசு வருவான், ஆமீன் இனி வேற ஒன்றும் தெரியாது, எல்லாரும் வந்து நிற்பார்கள். ஆமீன் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இவர் பேசுனது உண்மைதான் பிரதர், இவர் இப்படித்தான் பேசி இருக்கிறார், இவர் இப்படித்தான் செய்திருக்கிறார், அதற்கு வீடியோ ஆதாரம் இருக்கிறது, அதுக்கு புத்தகத்திலே தெளிவு இருக்கிறது என்று தெய்வம் இதை பார்க்கலும் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். புத்தகம் திறக்கப்பட்டது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அன்னைக்கு நீங்கள் செய்தது இன்னைக்கு சாதிச்சிடலாம். நான் செய்யவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, ஐயோ நான் அப்படி நடந்ததே இல்லை. இன்னைக்கு நீங்க சாதித்து, இன்னைக்கு நீங்க மகான்களாய் வாழ்ந்திருக்கலாம், நல்லது. ஆனால் நாளைக்கு நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்கும் போது, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால வேஷம் தரித்து வாழக்கூடாது. எல்லாம் கண்ணாடி கடல்ல தெரியும். அவன் கண்ணாடி கடலுக்குள்ள தெரியும். மொத்த உலகம் பார்க்க நான் செய்ததான சகல கெட்ட குணங்களும் சகல நல்ல குணங்களும் இந்த எல்இடி ஸ்கிரீன்ல தெரிகிறது போல எல்லாம் தெரியும். மக்களே எல்லாம் தெரியும். மகனே மகளே, சகோதரா சகோதரி, எங்கள் அன்புக்குரிய ஊழியர்களே, ஒன்றும் தெய்வத்துக்கு மறைவல்ல. எல்லாம் வெளியரங்கமாகும், எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் வரும். தெளிவு. ரோமர் நிருப புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஆமென் சற்று திருப்பி பாருங்கள். ரோமர் நிருப புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் சுவிசேஷத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில், நியாய தீர்ப்பில் எது நியாயம் தீர்க்கப்படும் தெரியுமா? அந்தரங்கம் நியாயம் தீர்க்கப்படும். இன்றைக்கு என்னை குறித்து தவறா யாராக நினைத்தால் எனக்கு அன்னைக்கு தெரியும், ஐயோ என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இப்படி மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்தாரே, நான் யாரையாக நினைத்து அந்தரங்கத்தில் ஏதாவது வைத்திருந்தால் அன்னைக்கு எல்இடி ஸ்கிரீன்ல தெரியும், ஐயோ நான் இவனுக்கிட்ட சிரிச்சு பேசிட்டு உள்ளத்துல பதிவிட வச்சது பப்ளிக்கா தெரியுதே. இதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தெய்வம். சகோதரா சகோதரி, யாரை குறித்தும் தவறாய் நினைக்க கூடாது, யாரை குறித்தும் தவறாய் பேசக்கூடாது. உள்ளத்தில் கூட அவனுடைய சகோதரனை பகையாதிருப்பாயாக. இன்றைக்கு யாருக்கும் தெரியாம நல்ல வயிற்று போட்டு வேஷம் கட்டி இந்த இடத்துல நீங்க இருக்கும் போது, அன்னைக்கு புத்தகம் திறக்கிற நேரத்தில் அந்தரங்கங்கள் எல்இடி ஸ்கிரீன்ல வரும். இன்னைக்கு அதனால வேஷம் கட்டி நடக்கிறது நிஜமான ஒரு வாழ்க்கை உண்டு. பரலோகம் கவனிக்கிற ஒரு வாழ்க்கை, பயத்தோடு பக்தியோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை.
பக்தி ஜீவிதம் என்றால் என்ன? வேஷம் தெரியாமல் வாழ்தல், பக்தியோடு ஜீவித்தல், தெய்வத்துக்கு பயந்து வாழுதல். நாடக நடிகர்களாய் நடித்தது போதும், இன்னைக்கு அதுக்கு முடிவுண்டாக்கி கொண்டு நிஜமான வாழ்க்கை வாழுங்க. நிஜத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ இயேசு அழைக்கிறார், இயேசு நம்மை அழைக்கிறார். எல்லா அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். இன்னைக்கு அதனால மௌனமா இருந்தா போதும். இன்னைக்கு யாரு நீதிக்கு போராட வேண்டாம், நியாயத்துக்கு போராட வேண்டாம். வாயை பொத்திட்டு என்ன சொன்னாலும் சகித்து வாழுங்கள், என்ன சொன்னாலும் பொறுத்து வாழுங்கள், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். ஒரு வார்த்தை நீங்க திருப்பி பேசாதீங்க. திருப்பி பேசினால் நீ அதுக்கு திருப்பி பேசினா என்று ஸ்கிரீன்ல வரும். அதனால அன்னைக்கு நமக்கு நீதி கிடைக்காது, அதனால நமக்கு அன்னைக்கு நியாயம் கிடைக்காது. அதனாலே இயேசு கிறிஸ்துவை போல யார் குற்றப்படுத்தினாலும், யார் கோபப்பட்டாலும், யார் கெட்ட வார்த்தை பேசினாலும், யார் துணிகரமா என்ன செய்தாலும் ஆமென், கவனமாக கவனமாக சகித்து வாழுவோம். நியாய தீர்ப்பு நாளில் எல்லாத்துக்கும் கர்த்தர் நமக்கு நீதியை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. பேச வேண்டிய காரியங்கள் அநேகம், அப்படியான நான் விட்டு விடுகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கத்தானே இருக்கிறது. ஆமென். கீழோட்டு படிக்கும் போது ஆமென், கரைபடக்கூடாது, பிழை வரக்கூடாது, சமாதான கேடு வரக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் வேதம் தெளிவாய் சொல்லி தந்திருக்கிறது. ஆமென். அங்க படிக்கும் போது 2 பேதுருடைய புஸ்தகத்திலே படிக்கும் போது இப்படி அவருடைய சமூகத்தில் ஜாக்கிரதையா இருக்கணுமாம். எதற்காக? கடைசியாய் வாசியுங்கள். 2 பேதுரு 3:13 வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் பிளீஸ் கரையற்றவர்களாய் வாழுங்கள். யாதொரு பிழையும் இல்லாமல் வாழுங்கள். சமாதானத்தோடு, சண்டை பண்ணி வாழுவதல்ல, சமாதானத்தோடு வாழுங்கள். அவர் சந்நிதியில் சமாதானத்தோடு காணப்படுங்கள். ஆமென். அப்படி இருக்க எச்சரிக்கையாருங்கள். எதற்கு சொன்னார்? இந்த உலகத்திலே சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. வருகை எப்பொழுது நடந்து முடியுமோ அப்பொழுதுதானே, அந்த நிமிஷத்தில் தானே உலகத்தில் பலவிதமான ஆபத்துகளும் அடையாளங்களும் இந்த உலகத்தை சந்திக்க இருக்கிறது. அநேக காரியங்களை வெளிப்படுத்தின புத்தகத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று விரும்பினோம். ஆயினும் காலம் அனுமதியாதபடியினால் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் மனப்பூர்வமாய் தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்கு இந்த பரலோக சுவிசேஷ கூட்டங்கள்? எதற்கு இந்த பரலோக சுவிசேஷ ஆராதனை? உலகத்துக்கு ஒரு முடிவுண்டாகும். அது எப்பொழுது உண்டாகும்? இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வருவார். அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்டு எடுக்கப்படுவார்கள். 7 ஆண்டு காலங்கள் உபத்திரவ காலம். இந்த 7 ஆண்டு காலங்கள் உபத்திரவ காலத்தை குறித்து தெள்ள தெளிவாய் நேற்றைக்கு ஆவியானவர் சொல்லி தந்தார். இது முடிந்தவுடனே 1000 வருட அரசாட்சியின் காலம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், அதனுடைய ஆமென் 10ஆம் அதிகாரம், இதில் எல்லாம் படிக்கும் போது ஆமென் அழகாக தெள்ள தெளிவாக ஒரு அற்புதமான 1000 வருட அரசாட்சி குறித்து வேதம் சொல்லி தந்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் மட்டும்தான் 20ஆம் அதிகாரத்தில் தானே 6 முறை இதை குறித்து சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4 முதல் 9, ஏசாயா 35 4 முதல் 10, ஏசாயா 40 10 முதல் 11, இதெல்லாம் 1000 வருட அரசாட்சி குறித்து. இனி ஆமோஸ் தீர்க்க தரிசனம், சகரியா புத்தகங்கள், இதெல்லாம் 1000 வருட அரசாட்சி குறித்து தெள்ள தெளிவாய் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சியை பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக 7 ஆண்டு காலங்கள், அதுவா நோவா பேழைக்குள் பிரவேசித்தது முதற்கொண்டு 150 நாள் வரைக்கும் ஜலம் பிரவாகித்துக் கொண்டே இருந்தது. இதுக்கு பேராக்கும் உபத்திரவ காலங்கள். மாண்டளிய வேண்டியவர்கள் மாண்டளியும், நியாயவிதி பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நியாயவிதி பெறுவார்கள். அடுத்து ஒரு சத்தம் கேட்கும் நோவாவை பார்த்து, நீ மறுபடியுமாய் இந்த பூமியிலே வாழ துவங்கு. அதுபோல மத்திய ஆகாயத்தில் ஒரு சத்தம் கேட்கும், நமக்கு பூமியிலே அரசாட்சி நடத்த போவோம் என்று சொல்லுகிறது போல ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே கூட்டிக் கொண்டு வருவார். இந்த பூமியிலே அப்பொழுது மகிமையுள்ள சிங்காசனம் வைக்கப்படும். அதற்கு மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பார். பிரித்து வெள்ளாடுகள் என்று அறியப்படுகின்ற
புறஜாதி மக்கள் கைவிடப்பட்டவர்களை பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட ஆக்கினைக்கு போங்கள் என்று சொல்லும் போது ஆமென், செம்மறியாடுகள் என்று அறியப்பட்ட யூத குலங்கள் 1,44,000 பேர் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 12,000 என்று ஒவ்வொரு கோத்திரத்திலும் முத்திரையிட்டு வேறு பிரிக்கப்பட்ட நீதிமான்கள், விசுவாசத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அவர்கள் என்ன கிரியை செய்தார்கள்? அந்த உபத்திரவ காலத்தில் இவர்கள் நெற்றியில் முத்திரை இருந்தபடினால் ஒரு எதிர்கிறிஸ்துவனுடைய வல்லமையும் கிட்டி சேராமல் இருந்தபடினால் பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார்கள், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தார்கள், மருத்துவமனை இருந்தவர்களை பார்த்தார்கள். இவர்கள் செய்த நீதியின் அடிப்படையிலே இயேசு அந்த செம்மறியாடுகளை, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று அவர்களை அழைப்பார். அந்த நேரம் நாம் அங்கே இருப்போம். மத்திய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரிசுத்தவான்களாக அவரோடு கூட மறுரூபத்தின் சாயலாய் இறங்கி வந்து இயேசுவுக்கு பின்னாடி நிற்கும் போது இந்த செம்மறியாடுகளை அழைத்து வெள்ளாடுகளை நரக பாதாளத்துக்கு அனுப்பி கொண்டு 1000 வருட அரசாட்சியை கட்ட துவங்குவார். நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், அவங்க சரீரம் மறுரூபமாக்கப்படாத சரீரம், அதனால் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும். அந்த மரித்தோரை ஆண்டவர் 1000 வருஷம் தாண்டும் போது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பதாக எழுப்புவார். அவர்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினால் புத்தகத்தில் காணப்படாதவன் எவனோ அன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எழும்பி வருவார்கள். ஒரு வார்த்தை கூட சொல்லித் தருகின்றோம். இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து அதோடு கூட மரித்து மண்ணோடு மண்ணாய் போனோம் என்று யாரும் கணித்து விடக்கூடாது. 1000 வருட அரசாட்சி முடியும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் உயிர் தெழுதல் உண்டு. உங்களை நியாயம் தீர்க்க வைக்கப்பட்ட நியாயவிதியாக்கும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதுவனுடைய முடிவு என்ன தெரியுமா? புத்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற அக்கினி கடலில் பங்கடைவான் என்று சொல்லி உலகத்துக்கு நியாயவிதி. அப்பொழுதாக இப்ப நம்ம படித்த வசனம் நிறைவேறும். இப்படி எல்லாம் ஒளிந்து போய் வாக்குத்தத்தத்தின்படியே புதிய வானமும் புதிய பூமியும் நமக்காக காத்திருக்கும். நாம் உடனடியாக பறந்து 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டதன்படியே புதிய எருசலேம் மணவாட்டி பட்டணத்துக்குள்ள பிரவேசித்து இவ்விதமாய் நித்திய 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 காலமாய் தெய்வத்தோடு கூட வாழ போகிற ஒரு பரம வாக்கியத்தை இதோ இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பரம சாக்கியத்தை இழக்க வேண்டாம். நாளைக்கு உயிரோடு இருப்போம் என்று நமக்கு தெரியாது. அடுத்த வருடம் இந்த கூட்டம் நடக்குமா என்று தெரியாது. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இயேசு கிறிஸ்து உங்களை இந்த ராத்திரி வேளையிலே அவர் பக்கமாய் அழைக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம்.